வெல்கம் டு RSK சேனல். இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஜாமுன் செய்ய போகிறோம். அதுவும் வித்தியாசமாக ரவை யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். மைதா வேண்டாம், மில்க் பவுடர் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். வெறும் ரவை யூஸ் பண்ணி எப்படி நம்ம அதே மாதிரி சுவையான ஜாமுன் செய்யலான்றதை பார்ப்போம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்த்துக்குவோம். ரவை 1 கப் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் அதே அளவுக்கு சர்க்கரை வந்துட்டு 1 கப் எடுத்திருக்கேன். ஒரு 4 ஏலக்காய், 2 கப் அளவுக்கு மில்க் எடுத்துக்கோங்க. 1 கப்பு ரவைக்கு 2 கப் மில்க். பால் நல்லா காஞ்சிருக்கு, கொஞ்சம் சூடாக இருக்கு. அப்போ வந்துட்டு ரவை போட்டு கலக்கிக்குவோம். நம்ம கட்டி பிடிக்காம கலக்கிக்கலாம். கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, உங்களுக்கு மாவு பிசைஞ்ச மாதிரி இவ்வளோ அழகா சாஃப்டா வந்துடும். இதே மாதிரி இதை கொஞ்சம் ஆற வைங்க. கையில் உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு சூட்டுக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஆற வச்சுட்டு அப்புறமா உருண்டை பிடிப்போம். நம்ம ஆறுறதுக்குள்ள சர்க்கரை 1 கப் எடுத்திருந்தோம். அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஜீரா செஞ்சுக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறுனதும் கொஞ்சோண்டு நெய் விட்டுக்கோங்க, ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு. அதை பிசையணும் நல்லா. இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சிருக்கோம். இப்போ கைக்கு கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நல்லா உருண்டை பிடிங்க. பாருங்க, கிராக்கே இல்லாமல் எவ்வளோ அழகா உருண்டை பிடிக்கலாம். இப்போ எண்ணெய் மீடியமாக காஞ்சிருக்கு. ரொம்ப காய வைக்காதீங்க எண்ணெயை. மீடியமாக காஞ்சிருக்கும் போது இந்த உருண்டைங்களை போடணும். சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன். பாருங்க, ஜாமுன் விரிசலே இல்லாம எவ்வளோ அழகா அப்படியே ரவுண்டா வந்திருக்கு பாருங்க, வெடிக்காம. இப்ப செஞ்சு வச்சிருக்கிற ஜாமுனை வந்துட்டு சுகர் சிரப்ல போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிருவோம். இது வந்துட்டு மினிமம் வந்துட்டு ஒரு 1 hour நீங்க ஊற வைக்கணும். நல்லா ஊறணும்னா குலாப் ஜாமுன் 2 hours ஊறி நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இதே ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. உங்களோட சஜஷன்ஸையும் ஃபீட்பேக்கையும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.